فقد قال الله تعالى في كلامه المبين والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا صدق النبي صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையும் கிருபையும் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமா. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாகவும் உத்தம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று ஸலவாத் சொன்னவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, ரஜபுடைய பிறை 27 உத்தம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலிருந்து பைத்துல் முகத்தஸ் எனும் புனித ஆலயத்திற்கு சென்று பிறகு அங்கிருந்து 7 வானங்களை கடந்து இறைவனை சந்தித்து விட்டு வந்தார்கள் என்பது வரலாறு. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே இந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன். ஒரே ஒரு இரவு, அந்த இரவிலே தன்னுடைய அடியாரை கொண்டு இஸ்ரா இரவிலே அல்லாஹ் அழைத்து சென்றானே, அந்த செய்தி ஆச்சரியமானது என்பதாக இறைவன் அந்த செய்தியை பற்றி குறிப்பிடுகிறான். இப்போ ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு தான். பூமியிலிருந்து முதல் வானம், 2வது வானம், 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்தார்கள் என்பது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை வரணும். பொதுவாகவே அல்லாஹ் தஆலா நிறைய நபிமார்களை அனுப்பினான். நபிமார்கள் அனுப்பும் போதே அவர்களுக்கு வந்து சில விசேஷ சக்திகளை கொடுத்துருந்தோம். எப்படிப்பட்ட சக்தின்னு சொன்னால், அந்த கூட்டத்தார்கள் எதில் வந்து புலமை பெற்றிருந்தார்களோ அப்படிப்பட்ட சக்தி. உதாரணமா ஈசா நபியுடைய காலத்தில் எல்லோருமே மருத்துவத்துறையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா ஈசா நபியை எப்படி அனுப்பினான்னு சொன்னால், எந்த நோயையும் அவங்க கை வச்சா சரியாது. குஷ்ட ரோகத்திலே பாதிக்கப்பட்டவர் கூட அவர் கை வச்சுட்டு அப்படியே சாதாரணமாக மாறிடும். அப்போ ஈசா நபியை பார்த்து அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். நம்மனா எவ்வளோ மருத்துவம் படிச்சிருக்கோம், அந்த மருத்துவத்தையும் மிஞ்சிய ஒரு மருத்துவத்தை ஈசா நபி வைத்திருக்கிறாரு அப்படின்னு. அதே மாதிரி மூசா நபியுடைய காலகட்டத்தில் எல்லாருமே சூரிய வித்தை பிளாக் மேஜிக் என்று சொல்லப்படக்கூடிய சூரியத்தில் கை தேர்ந்தவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தார்களுக்கு ஏற்ற மாதிரி அனுப்பணும்ல, மூசா நபி அவர்களும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொண்டு ஒரு மேஜிக் ஸ்டிக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டிக்கை கீழே போட்டாங்கன்னா அது அப்படியே பாம்பாக மாறும். அந்த ஸ்டிக்கை வச்சு அடித்தாங்கன்னா கடலே பிளக்கும். அதை பார்த்து விட்டு ஆகா, நாமெல்லாம் எவ்வளோ பெரிய சூனியக்காரர்கள், நம்மளை விட பெரிய ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு அவரை நம்பணும். அதுக்காக அப்படி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமுதாயத்துக்கு வந்தாங்களே, இந்த சமுதாயம் எதில் வந்து மிகப்பெரிய ஆளாக இருக்கிறார்கள் நம்ம இப்போ பார்க்குறோம், கண்கூடாக பார்க்கணும். விஞ்ஞான வளர்ச்சி, செவ்வாய் கிரகத்துக்குள்ளே அடுத்து என்ன செயற்கைக்கோளை ஏவுறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, பூமியை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, நிலவிலே போய் கால் வைத்தார்கள் அல்லவா. அப்ப இந்த சமுதாயம் எதிலே கெட்டிக்காரர்களாக வருவார்கள் என்று இறைவனுக்கு தெரியுங்களே. இறைவன் அப்போ உன்னுடைய விஞ்ஞானத்திலே வளரக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதை விட உச்சம் தொட்ட ஒரு மனிதரை நாம் உருவாக்க வேண்டும் என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னைக்கு அறிவியலுடைய வளர்ச்சியில அவர்கள் சொல்கிறார்கள். இங்கிருந்து நிலா அவர்கள் 1,00,000 மைல்கள் சொல்றாங்க, 3,84,000 கிலோமீட்டர்களுக்கு அங்கிட்டு நிலா இருக்கு. இதற்கு மனிதன் சென்று கால் வைத்தான் என்பதை நம்ம படித்திருப்போம். அதே மாதிரி செவ்வாய் கிரகத்துக்குள்ள செயற்கைக்கோள் அனுப்புனாங்க. கிட்டத்தட்ட செவ்வாய் கிரகம் என்பது 484 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. பூமியிலிருந்து 484 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அதற்கு சென்று கால் வைத்தார்கள் அல்லவா. ஆனால் அண்ணல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த அந்த உச்சத்தின் ஒரு துளி கூட இது பெறாது என்பதை இந்த உரையினுடைய இறுதியில நம்ம விளங்கிக் கொள்வோம். எப்படி என்று பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் தஆலா 7 வானத்தை கடந்து இறைவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அது நடந்த வருஷமே ஒரு டிஃபரெண்டான வருஷம். அதாவது ஆமுல் ஹுசுன், கவலையுடைய வருஷம் தான் அந்த வருஷத்துக்கே பேர். ஏன் கவலையுடைய வருஷம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எல்லாம்
அத்தா அம்மா சின்ன வயசுலேயே மௌத்து. 6 வயசுலேயே தந்தை தாய் 2 பேரையும் இழந்து விட்ட நபிக்கு அடுத்ததாக ஆதரவு கரம் நீட்டியவர் அபூ தாலிப் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா. கரெக்டாக ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா இருக்கிறனாலேயே எல்லாருமே ரசூலுல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருந்தாங்க. அந்த பாசத்திற்குரிய சச்சா அந்த வருஷத்தில் மௌத்தாகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 52 வயசு. அந்த 52வது வயசுல பாசத்திற்குரிய சச்சா மௌத்தாகிறாங்க. அந்த சச்சாவை பற்றி சொல்றாங்க, இந்த அபூ தாலிப் மட்டும் இல்லைன்னா இந்த முகமதுடைய கழுத்தே இருந்திருக்காது அப்படின்னு அபூ ஜஹல் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட அபூ தாலிப் அந்த வருஷத்துல மௌத். இரண்டாவதா எல்லா ஆதரவுமாகவும் இருந்த நபிகளாருடைய முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா எல்லா விஷயத்துமே ஆறுதல் சொல்பவர்களாக இருந்தாங்க. அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவும் அந்த வருஷத்துல மௌத். அபூ தாலிபும் மௌத்து, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவும் மௌத். அப்ப ஒரே வருஷத்துல பிரியத்திற்குரிய 2 நபர்களை இழந்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு கவலையுடைய விஷயம். மூணாவதா நம்மளாம் கேள்விப்பட்ட அந்த விஷயமும் இந்த வருஷத்துல தான் நடந்துச்சு. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தாயிஃப் நகரத்துல போய் அல்லாஹ் தஆலா அந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி அனுப்புவாங்க. அப்ப தாயிஃப் நகரத்துல போய் எப்பா வாங்க இஸ்லாத்துக்கு என்று சொல்லும்போது அந்த மக்கள் எல்லாம் வார்த்தைகளால் திட்டியது மட்டுமல்லாமல் பெரும் கற்களால் நபிகளாரை குறிப்பார்த்து எரிந்து கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே செச்சா மௌத்து, அதுக்கடுத்து தன்னுடைய மனைவி மௌத்து. சரி, இந்த மக்களுக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம், சரி இந்த வேலையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த மக்களை அழைக்கிறப்ப அந்த மக்களுக்கு கொடுத்த பரிசு கல் மாறி கல்லை எடுத்து அப்படியே எரிகிறார்கள். நபிகளாருடைய உடலில் ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது, ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. இந்த வேதனையெல்லாம் தாண்டி மிகவும் வேதனையோடு அந்த ரத்தத்தை எல்லாம் எடுத்து மேலே துவைத்து கொண்டார்கள். நபிமார்களுடைய ரத்தம் பூமியில பட்ட அந்த பூமியை சாபத்துக்குரிய பூமியாக மாறிவிடும். இதனால இந்த பூமி சபிக்கப்படக்கூடாது. யா அல்லாஹ், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வருபவர்களாவது இஸ்லாத்தை ஏற்கட்டும் என்று இந்த ரத்தத்தை எடுத்து நபி மேலே தடவைத்து அப்படியே வந்தவர் தன்னுடைய உறவுக்காரர் உம்முஹானி என்ற நபிகளாருடைய ஒரு உறவுக்காரருடைய வீட்டில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு உறங்குகிறார். எவ்வளவு கஷ்டம்! இதனால அந்த வருஷத்துக்கே கவலையுடைய வருஷமும் பேர். அப்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே 3 மலக்குகள் என்று சொல்கிறார்கள். சில அறிவிப்புல 5 மலக்குன்னு சொல்றாங்க, சில அறிவிப்புல 2 மலக்குன்னு சொல்றாங்க. உம்முஹானியுடைய வீட்டை பிளந்து கொண்டு 2 மலக்குகள் வருகிறார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது என்பதாக நபிகளாரை எழுப்புகிறார்கள். எழுப்பி அழைத்து கொண்டு போகிறார்கள். புகாரியிலையும் முஸ்லிம்லையும் பிரபலமான ஹதீஸ்கள் எல்லாம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தை பிளந்தார்கள். இதில் இன்னைக்கு சயின்ஸுடைய விஷயத்தை பார்க்குறோம். பொதுவாக ஒருத்தர் நிலாவுக்கு போகிறாருனாலே அவருக்கு வந்து அங்கே ஆக்சிஜன் ரொம்ப குறைவு இருக்காது. அப்போ அதனால தான் புவியீர்ப்பு விசையும் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மிதப்பாங்க. புவியீர்ப்பு விசை தான் பூமியில் நிற்க முடியும், நிலாவில் கிடையாது, கிராவிட்டி கிடையாது. அது நிலாவில் கிராவிட்டி இல்லாதனால அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ மலக்குமார்கள் என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஒரு முன்னோட்டமாக இதயத்தை எடுத்து ஹதீஸுடைய அறிவிப்புப்படி ஈமானாலும் ஞானத்தாலும் அந்த இதயத்தை நிரப்பினார்கள் என்பதாக வருகிறது. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜனை நிரப்பிட்டு அதுக்கான பயிற்சி எடுத்துட்டு செல்கிறார்கள் அல்லவா. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் பிளந்து அந்த இதயத்துக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஈமானையும் ஞானத்தையும் நிரப்பினார்கள் என்பதாக பதிவு செய்யப்படும். தங்கத்தாலான ஒரு தட்டுல சம்சம் தண்ணியை வச்சு நபிகளாருடைய இதயம் பிளக்கப்பட்டு எடுத்து கழுவப்பட்டது என்பதாக ஹதீஸ் வருது. எல்லாம் கழுவி முடிக்கிறாங்க. கழுவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இதயம் பொருத்தப்படுகிறது. பொருத்தப்பட்டு அடுத்ததாக அழைத்து செல்வதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. அழைப்பு 2 விதத்துல இருக்கு. ஒன்று கூப்பிட்டு வர்றது, நான் வந்து அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றது. 2வது ஒன்று கையோட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாகனத்தை அனுப்பி விட்டு வாங்க நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றது. இந்த கண்ணியமான அழைப்பை அல்லாஹ்வும் நபியை என்னை பார்க்க நீங்க மேல வாங்க அப்படின்னு சொல்லல. ஜிப்ரீல் என்ற தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரியை அனுப்பி தன்னுடைய பிஏவை அனுப்பி அது மட்டும் இல்லாமல் வாகனத்தை கொடுத்து கையோட கூட்டிட்டு வர சொன்னார். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கிறாங்க. நபியே வாங்க, அல்லாஹ் கூப்பிடுறான், அல்லாஹ் கூப்பிடுவார், போகணும், அல்லாஹ்ட்ட போகணும். எப்படி போவது, எப்படி செல்வது? புராக் என்ற வாகனத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கும். இதை பற்றி ஹதீஸிலே வருகிறது. குதிரையை விட கொஞ்சம் சிறுசு, கழுதையை விட கொஞ்சம் பெருசு, ஒரு மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய வாகனம்.
புராக் அப்படின்னாலே பருக்கு என்ற சொல்லிலிருந்து பருக்குனா மின்னல் அர்த்தம் அறிவியல். ஏன் மின்னல் பேர் வைத்தார்கள்? இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த மின்னல் இருக்குல்ல, மின்னல் என்ன வேகத்துல போகும்? ஒளி வேகம் என்று சொல்லுவாங்க. ஒளி என்ன வேகத்துல போகும் அப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர். நம்ம வண்டியெல்லாம் போறோமே 60 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் போனா மிகப்பெரிய வேகம் என்று சொல்லுவோம். இந்த புராக் என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறார்கள் அல்லவா, மின்னல் என்று. இந்த மின்னலுடைய வேகம் என்னன்னு சொன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் ஹவர். எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பார்க்கணும். 1 மணி நேரத்துக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். நபிசாசம் ஹதீஸ்ல அவர்களுக்கே உண்டான வார்த்தையை சொல்றாங்க, இந்த வாகனத்துடைய ஒரு அடி என்பது, இந்த புராக் வாகனத்துடைய ஒரு அடி என்பது பார்வைகள் முடியும் இடத்திலே இருக்கும் என்பதாக சொன்னார்கள். முன்தகல் பஸ்வர், ஒரு அடி என்பது பார்வை முடியும் இடத்துல இருக்கும், அடுத்த அடி என்பது அடுத்த பார்வை முடியும் இடத்துல இருக்கும். அப்பதானே 7 வானத்தை கடந்து எல்லோரையும் பார்த்து விட்டு வர முடியும். அவ்வளவு பவர்ஃபுல் ஸ்பீடான ஒரு கெப்பாசிட்டி உடைய ஒரு வாகனம் வந்து இருக்கிறது. நபி சொன்னார்கள், சரி உட்காராங்க. டைரக்டா மக்கால இருந்து ஸ்ட்ரைட்டா வானத்துக்கு போகல. நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய இப்ப பலஸ்தீன் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த பலஸ்தீனுக்கு போய் அங்கிருந்து 7 வானங்களுக்கு உயர்த்தப்பட்டார்கள் என்பதுதான் செய்தி. அப்ப இங்கிருந்து மக்கா, நபிசாசம் இருக்கிற இடம் மக்கா, மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பூமிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். மிக பாரம்பரியமான ஒரு பூமி. இன்று கூட 450 நாட்களுக்கு மேலாக ஏழாவது சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை உயிர்கள், 20,000 அப்பாவி பொதுமக்கள் கொண்டு குவிக்கப்பட்டும் கூட தன்னுடைய ஈமானை இழக்காமல் ஒரு கூட்டம் போராடி கொண்டிருக்கிறது அல்லவா. சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மண்ணுடைய பரக்கத்து, அந்த மண். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபியை ஒரே இரவுல அந்த இடத்துக்கு கொண்டு சென்றான். மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மக்கால இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற முகத்தஸான பூமிக்கு அல்லாஹ் அழைத்து சென்றான். அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அந்த பூமியை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்பதாக சொல்றோம். அந்த பூமியை சுற்றி அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத்து என்ன? இன்னைக்கு 450 நாட்களாக போடப்பட்ட குண்டுகள் பல டன்களை தாங்க, பல டன்கள் அங்கே குண்டு மலைகள் பொழியப்பட்டு கிட்டத்தட்ட 40 பில்லியன் அளவான கட்டடங்கள் சேதம் அடைந்திருக்கிறது என்ற செய்தி குறிப்பை பார்த்து கொண்டே அப்படியே அமெரிக்காவின் பக்கம் பார்த்தோம். ஒரே ஒரு வாரம் காட்டுத்தீ ஒன்று பரவியது. ஒரே ஒரு வாரம் காட்டுத்தீ ஒன்று பரவி கிட்டத்தட்ட அந்த மக்காவுடைய, அமெரிக்காவுடைய ஹாலிவுட் நகரம் என்று பெயர் போன கலிபோர்னியா, நியூயார்க் பகுதிகளில் பிடிச்ச அந்த காட்டுத்தீ ஏற்படுத்திய சேதம் எவ்வளவு தெரியுமா? 50 பில்லியன். ஒரே வாரத்தில் 50 பில்லியன் நஷ்டம் அடைந்த அமெரிக்காவை வைத்துக் கொண்டு பலஸ்தீன் பரக்கத்தான பூமி என்று ஏன் சொல்கிறோம் தெரியுமா? 450 நாட்களாக போடப்பட்ட குண்டுகள் அமெரிக்காவின் ஒரு வார சேதத்தை விட குறையும். ஒரு வார சேதத்தை விட குறையும். இது போல அல்லாஹ் தஆலா எதிரிகள் என்னதான் அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவன் பரக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் யாராலும் அந்த பரக்கத்தை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த பைத்துல் முகத்தஸுக்கு போறாங்க. பைத்துல் முகத்தஸ் கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி வந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் முன்னோக்கி தொழுத கிப்லா பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸுக்கு போறாங்க. ஆதம் நபியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி வந்த ஈசா நபி வரை எல்லோரும் சப்போட ரெடியா உட்கார்ந்துருக்காங்க. வரிசையில அந்த பள்ளிவாசல்ல தொழுவதற்கு ரெடியா உட்கார்ந்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு நபிமார்கள் எல்லோரையும் பார்த்துட்டு எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று முகமது ரசூலுல்லாஹ் தொழ வைத்தார்கள் என்பது செய்தி. ஏன் எல்லா நபிமார்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தாங்க? நாம சொல்றோம்ல, உலகத்தில் படைக்கப்பட்டவர்களிலேயே சிறந்த நபி உம்மி நபி தாஹா நபி முகமது ரசூலுல்லாஹ் அவர்கள் தான் அனைத்து நபிமார்களை விட சிறந்தவர்கள் என்பதை அல்லாஹ் அந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டுறாங்க. எல்லா நபிமார்களும் நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமாக நின்று தொழ வைக்கிறார். தொழுது வச்சுட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தால் மறுபடியும் புராக் வாகனம் ரெடியா இருக்கு. இப்போ இங்கே இருந்து மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட்டை கூட பயணம் செஞ்சு இறங்குறாங்க. இப்போ பைத்துல் முகத்தஸில் இருந்து 7 வானத்துக்கு ஒரு ராக்கெட்டை கூட செல்கிறார்கள். செல்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு 2000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர். அதை அடைந்து பிறகு அங்கிருந்து மேலே ஏறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 தட்டை கொண்டு வர்றாங்க. ஒரு 2 கிண்ணம். ஒரு கிண்ணத்தில் பார்த்தா பால், இன்னொரு கிண்ணத்தில் பார்த்தா
மது, வைன், சாராயம், 2 கிண்ணத்திலே நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் நபியே என்பதாக கேட்கிறார். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவையா தேர்ந்தெடுத்து விடுவார்கள்? அந்த பாலை தேர்ந்தெடுத்தார்கள். பாலை தேர்ந்தெடுத்து நான் இதைதான் என்னுடைய உம்மத்திற்கு விரும்புகிறேன் என்று சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நிச்சயமாக இயற்கையான எதுவோ அதை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், உன் உம்மத்திற்கு எல்லா காரியங்களிலும் இறைவன் லேசை வழங்குவானாக என்ற துஆவோடு அந்த மிஅராஜ் பயணம் தொடங்குகிறது. விண்ணிலே ஏறுகிறார்கள், வானத்தில் ஏறுகிறார்கள், முதல் வானத்தை அடைகிறார்கள். அங்கே ஆதம் நபி, முதல் நபி ஆதம் நபி அவர்கள் இருக்கிறார்கள். இது மாதிரி நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன், முதலாவது வானத்தை எனக்கு கொஞ்சம் திறந்து விடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப ஆதம் நபி அவர்கள், உங்களோடு இருப்பவர்கள் யார் என்று கேட்க, இவர்கள் தான் முகமது ரசூலுல்லாஹ் என்று ஜிப்ரீல் பதில் சொல்கிறார். முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு அழைப்பு இருக்கிறதா? வானத்திற்கு மேலே போகணுமா அழைப்பு இல்லாமல் போக முடியாது. அப்ப நிச்சயமாக இறைவன் தான் அவர்களை அழைத்திருக்கிறார். அப்படியானால் சரி, கதவை திறக்கிறார்கள். முகமது நபி அவர்கள் முதல் வானத்துக்கு மேலே போறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். புகாரி ஷரீஃப்ல வந்திருக்க இந்த ஹதீஸுடைய கருத்துப்படி முதல் வானத்தை அடைய வேண்டும் என்றாலே ஆதம் நபி இருப்பார், அவருக்கு அனுமதி பண்ணணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு புள்ளி விவரம் சொன்னோம்ல, இங்கிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு கோள் அனுப்பியாச்சு. 484 பில்லியன் கிலோமீட்டர்கள். அந்த கிலோமீட்டர்கள் முதல் வானத்தை தொடரவில்லை. அப்ப முதல் வானம் எவ்வளவு பெருசு, பூமி எவ்வளவு பெருசு. அந்த பூமியிலிருந்து முதல் வானத்தை அடைந்திருந்தால் ஆதம் நபியுடைய அனுமதி வேண்டுமே. அப்ப செவ்வாய் கிரகம் வரைக்கும் 484 பில்லியன் கிலோமீட்டர் கூட முதல் வானத்தை அடையவில்லை என்பதுதான் இந்த அறிவியல் உண்மைகள் நமக்கு தருகிற செய்தி. அந்த வானம் எவ்வளவு பெருசு, அடுத்து 2வது வானம், 3வது வானம், ஒவ்வொன்றுமே பூமியிலிருந்து முதல் வானம் எவ்வளவு உயரமோ அதே உயரம் முதல் வானத்திலிருந்து 2வது வானம், 2வது வானத்திலிருந்து 3வது வானம். சிந்தித்து பார்க்கிறோம் இறைவனுடைய வல்லமையை. ஆதம் நபியிலிருந்து அப்படியே 2வது வானத்துக்கு போறாங்க. 2வது வானத்துல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 2வது வானத்துல 2 நபி, அவங்க 2 பேரையும் சந்திச்சு முசாவா பண்ணிட்டு அப்படியே 3வது வானத்துக்கு போறாங்க. எவ்வளவு உச்சத்திலே எவ்வளவு வேகமாக அந்த புராக் வாகனம் சென்று இருக்கும் என்று சிந்தித்து பார்க்கிறோம். இங்கிருந்து சந்திராயன் என்ற ஒரு கோளை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிட்டு 3 மாதங்களுக்கு மேலாக காத்திருக்கிறது விஞ்ஞான உலகம். எந்த விஞ்ஞானமும் வருவதற்கு முன்னால் 1400 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸை அடைந்தார்கள் என்பது அதுதான் நம்ம நபியுடைய மோஜிசா, நம்ம நபியுடைய அற்புதம். அதுதான் 3வது வானம். 3வது வானத்துக்கு போனாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். யூசுப் நபியை சந்திச்சு அப்படியே அதற்கு மேலாக போகிறது, பறந்து செல்கிறது புராக் வாகனம். இன்னொரு நேரத்தில் 4வது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். 5வது வானத்துக்கு போறாங்க, ஹாரூன் நபி இருக்கிறாங்க. அதற்கும் மேலாக செல்கிறார்கள். அங்கே மூசா நபி அவர்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவனை கட்டி பிடித்து மூசா நபி அவர்கள் 6வது வானத்தில் இருக்கிற நபி அழுகிறாங்க. பக்கத்தில் வந்து ஜிப்ரீல் கேட்கிறாங்க, எதுக்கு முதல் 5 வானத்தில் இருந்த நபியும் அழுகலையே, 6வது வானத்தில் இருந்த மூசா நபி இப்படி அழுகிறாரே அப்படின்னு கேட்டப்ப மூசா நபி சொல்றாங்க, என்னுடைய சமுதாயம் மிகப்பெரிய கூட்டம், எனக்கு வந்த மூசா நபியுடைய கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜியோனிஸ்டுகள் மூசா நபியுடைய கூட்டம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம சொல்ற மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்று சொல்வார். இந்த மிகப்பெரிய கூட்டத்தை உடைய நான் என்னுடைய கூட்டத்தை விட அதிகமாக முகம்மது நபியுடைய கூட்டத்தார்கள் தான் சொர்க்கத்திற்குள் செல்வார்கள் என்ற செய்தி எனக்கு சொல்லப்பட்டது. அந்த செய்தினால நான் கஷ்டத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. தன்னுடைய உம்மத்து மேல ஒவ்வொரு நபியும் பிரியமா இருப்பாங்க. என் உம்மத்து தான் அதிகமாக சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மூசா நபியை விட அதிகமான சொர்க்கத்தை முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து தான் பெறுவார்கள். 6வது வானத்திலிருந்து அடுத்து ஏறுகிறார்கள். 7வது வானம், ஃபைனல் ஸ்பாட். அங்க அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார். வானத்தின் உச்சத்திற்கு வந்தடைந்து விட்டார்கள். அவங்க இப்ராஹிம் நபி அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் பேர் வைக்கிறான் பைத்துல் மஅமூர். அந்த பள்ளிவாசல்ல தன்னுடைய கையை சாய்த்தவர்களாக இப்ராஹிம் நபி அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இது என்ன மிகப்பெரிய கட்டணமா இருக்கு, என்ன கேட்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பள்ளிவாசலின் விசாலத்தை எடுத்து சொல்கிறார்கள். இந்த பள்ளிவாசல்ல ஒரு நாளைக்கு 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். 70,000 மலக்குகள் ஒரு நாளைக்கு நுழைகிறார்கள். நுழைந்தாங்கன்னா அவங்க யாரும் வெளியே வரமாட்டாங்க. நம்மளாம் தொழுது வெளியே போவாங்க. நுழைந்தாங்கன்னா அவங்க யாரும் வெளியே வரமாட்டாங்க. அடுத்த நாள் மறுபடியும் 70,000 மலக்குகள் நுழைவார்கள். ஆதம் நபி படைக்கப்படுவதற்கு முன்னால் இருந்து நுழைகிறார்கள். கியாமத் நாள் வரையும் நுழைவார்கள்.
அவர்களுடைய இவ்வளவு நுழைந்தாலும் அந்த பள்ளிவாசல் பில்லாகல. இவ்வளவு விசாலமான பள்ளி பாருங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னொரு விஷயம்னா, பூமியில இருக்கிற இந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர்களுடைய வணக்கத்தை எதிர்பார்த்த இறைவன் கிடையாது, எதிர்பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. அவனுக்கு பல லட்சம் கோடி மலக்குமார்கள் இருக்கிறார்கள் வானத்திலே. அவனை எந்நேரமும் வணங்கிக் கொண்டு அவனுக்கு எந்த பாவமும் செய்யாத மலக்குகள் வானத்தில் பல கோடி கோடி மலக்குகள் இருக்கிறார்கள் என்பதை அந்த நபிசாசம் பண்புடாக பார்க்கிறார்கள். அந்த பள்ளிவாசலுடைய விசாலத்தை பார்க்கிறார்கள். அப்படியே அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகும். ஒரு மிகப்பெரிய ஒரு மரத்தை பார்க்கிறார்கள். சித்ரத்துல் முன்தஹா என்ற அந்த மரத்திற்கு பெயர். சித்ரத் என்றால் இலந்தை மரம். நம்ம உலகத்தில் பார்த்திருக்கக்கூடிய இலந்தை மரங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த அந்த இலந்தை மரம் வித்தியாசமானது. அதனுடைய கிளை அப்படியே பூமியில வேர் விட்டிருக்கிறது. அதனுடைய வேர், அதனுடைய முடிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பார்க்க முடியவில்லை. அது வானத்திற்கு மேல் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறாங்க, அந்த மரத்துடைய இலைகள் மட்டும் யானையுடைய காதுகளை போல இருந்தது. யானையுடைய காதுகளை போன்ற இலைகள் இருந்தது. அந்த மரத்துடைய பழங்கள் இருக்கிற பழம் இருக்கு, மரமா பழம் இருக்கணும்ல. அவன் மரத்துடைய பழங்கள் என்பது அங்க கிலால் நாட்டு பானைகள், பானை செய்வது அந்த மக்காவுடைய சான்றுள்ள ஹிஜ்ர் நாட்டு, ஹிஜ்ர் என்ற நாடு பிரபலமானது. அந்த ஹிஜ்ர் நாட்டு பானைகளை போல ட்ரம்மை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பழங்களை கொண்டதாக அந்த மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு கீழே நான் பார்க்கிறேன் 4 நதிகள் ஓடிக்கொண்டிருந்தது. 4 நதிகள், ஒரே மரம். நபி ஜிப்ரீல் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இது என்ன இது ஆச்சரியம்? வெள்ளம் வந்தால் நம்முடைய மரங்கள் எல்லாம் பிடுங்கி கொண்டெல்லாம் போய்விடுகிறது, இங்க பெரிய கடலை ஒரு மரத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அவனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுல 2 நதி சொர்க்கத்துடைய நதி, இன்னொரு 2 நதி இங்க இருந்து கனெக்ஷன் ஆகி பூமிக்கு வருது. அதுதான் நைல் நதி என்றும் ஃபுராத் நதி என்ற யூப்ரட்டிஸ் என்று இப்போது அழைக்கப்படுகிற நதி என்றும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அந்த மரத்துடைய அழகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படியே எங்கும் வண்ணமயமாக இருக்கிறது. எந்த மனித கண்ணும் இதற்கு முன் பார்க்காத ஒரு காட்சி. நாளைக்கு அல்லாஹ் தஆலா வானத்திற்கு சென்றால் நமக்கும் அந்த காட்சியை பார்ப்பதற்கு அருள். அந்த காட்சியை பார்த்துட்டு அடுத்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, சரி இதுக்கு அடுத்து மேலே போகணும். இன்னும் மேலே தான் அல்லாஹ் இருக்கான். 7 வானத்தை கடந்து சித்ரத்துல் முன்தஹா என்ற மிகப்பெரிய ஒரு எண்டிங் ஸ்பாட்ல நின்றுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுக்கு மேலே நான் வர்றதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. இதுக்கு மேலே அடுத்து யார் இருக்காதுன்னா மிகப்பெரிய அரிசும் அல்லாவும் அதை சுமந்துட்டு இருக்க மலக்குகள் சில பேரும் இருக்காங்க. இதுக்கு மேலே எந்த ஜீவராசியும், எந்த உயிரும், எந்த மனிதனும், எந்த மலக்கும் வர்றதுக்கு அனுமதி கிடையாது. அங்கே நிற்கிறாங்க. நபியை நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறார்கள். அதுவரையும் மக்காலிருந்து கூட்டிட்டு வந்த ஆளு பைத்துல் முகத்தஸுக்கு அங்கிருந்து 7 வானம் வரையும் கூட இருந்து இப்போ கலட்டி விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் வருகிறேன் என்று அப்படியே விடைபெறுகிறார்கள். அப்போ தன்னுடைய உண்மை முகத்தை நான் உண்மையிலே யாருன்றதை 2வது முறையாக காட்டினார்கள். என்னன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரியவர்கள் அப்படின்றத அந்த ஹதீஸ் அடுத்து வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நின்றால் பார்ப்பதற்கு ஒரு கண்ணு பத்தாது. ஏன் தெரியுமா? கிட்டத்தட்ட மலக்குமார்கள் என்றாலே, ஏஞ்சல்ஸ் என்றாலே அவர்களுக்கு இறக்கைகள் இருக்கு. மலக்குமார்கள் என்றாலே அவர்களுக்கு இறக்கைகள் இருக்கும். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்த ரெக்கை 600 என்று எழுதுகிறாரு. 600 ரெக்கைகளையும் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டிருந்தாரு. பூமிக்கு வரப்ப அப்படி இருந்தால் எல்லாம் பயந்துருவாங்கன்ட்டு மனிதனுடைய உருவத்தில் வருவாங்க. சகாபி ஒருத்தர் இருந்தார், திஹியத்துல் கலபின்னு சொல்லி, அவருடைய தோட்டத்தில் தான் வருவாங்க, பயந்துருவாங்க எல்லாம். முத வகி இறங்குறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் அடி வானத்தில் சேர் போட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதை பார்த்த நபிக்கு காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் அப்படியே போர்த்தி கொண்டு படுத்து விட்டார்கள் என்பது செய்தி. முதல் முறையாக அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. வலக்கத்து ரஆஹு நஸலத்தன் உஹ்ரா இந்த சித்ரத்தில் முன்தஹா என்று அல்லாஹ் பதிவு செய்யறான். இதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2வது தடவையா அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இலையில மறுபடியும் பார்க்கறாங்க, ஃபுல் தோட்டத்தை பார்க்கறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிடிக்கிறார் அப்படின்னா 600 ரெக்கைகளை காட்டுறார், தன்னுடைய 600 ரெக்கைகளையும். அந்த ஒரு ரெக்கையுடைய அளவை வர்ணிக்கிறார்கள். அந்த ஒரு ரெக்கையை வைத்து உலகத்தை மூடுவார்கள். ஒரு ரெக்கையை வைத்து உலகத்தை மூடுவார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி 1 அல்ல 2 அல்ல 600 ரெக்கைகளை கொண்டவர்கள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த தோற்றத்தை காட்டிட்டு, நபியே அஸ்ஸலாமு அலைக்கும், இன்னும் நீங்கள் மேலே செல்ல போகிறீர்கள், இன்னும் நீங்கள் மேலே செல்ல போகிறீர்கள். மீண்டும் அந்த வாகனம்
புறாக் நபியை கூட்டிகிட்டு அப்படியே மேலே செல்கிறது அல்லாஹ்வுடைய அரசுகிட்ட ஹதீஸே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த பயத்தை அடைகிறார்கள். மிகப்பெரிய சத்தம் ஒன்று கேட்குது, கிறுக்கு சத்தம் கேட்குது. இது என்ன இது சத்தம் என்று கேட்க பதில் வருது. இது வேற ஒன்றும் இல்லை, விதியை எழுதக்கூடிய பேனா விதியை எழுதிக்கிட்டு அந்த பேனாவுடைய சத்தம் தான் காதை கிழிக்கிறது நபி அவர்களுக்கு. கியாமத் நாள் ஆதம் நபியிலிருந்து கியாமத் நாள் வரையும் வரக்கூடியவர்களுடைய விதி எழுதப்பட்ட லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பலகை, அந்த பலகையை எழுதுவதற்கான பேனா, அந்த பேனா எழுதுவதனுடைய சத்தம் அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் அந்த விஷயத்தை. அப்படியே அல்லாஹ்விடம் நெருங்குகிறார்கள். இதுவரை யாரும் அடையாத தூரம். மூசா நபி அவங்க அல்லாஹ்ட்ட பேசினாங்க, ஆனா பூமியை வச்சு தான் பேசினாங்க. பூமியை வச்சு தான் ஒரு மட்டூசினா மலையில பேசினாங்க. ஆனால் அனைத்து மக்களை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்றால் அனைத்து மக்களும் அடையாத உயரத்தை அடைய வேண்டும் அல்லவா? எந்த மனிதனும் அடையாத தூரத்தை அடைய வேண்டும் அல்லவா? அதனால் அண்ணல் நபியை உயரத்திற்கு அல்லாஹ் தஆலா அழைத்து செல்கிறான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவ்வளவு கஷ்டத்தை அடைந்தார்கள் அல்லவா? சச்சாவுடைய மரணம், தன்னுடைய மனைவியுடைய மரணம், இன்னும் தாயினுடைய கல்லடி, அனைத்து ரணமும் நீங்க வேண்டும் என்றால் நபிக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் அல்லவா? ஆறுதல் சொல்வதற்கு அல்லாஹ்வை விட சிறந்த நபர் இருக்க முடியுமா? அல்லாஹ் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து, தன்னுடைய ஒரிஜினல் ஸ்பாட்டுக்கு அழைத்து அங்கே வைத்து நபிகளாரை ஆறுதல் படுத்துகிறான். நபியே, உலகத்தில் உங்களை போன்ற சிறந்த நபர் கிடையாது. இன்னக்கல் அலா குலுவின் அஸீம், உலகத்தில் உங்களை போன்ற மாபெரும் நற்குணம் உடையவர் கிடையாது. அங்க வச்சு அல்லாஹ் தஆலா நபிகிட்ட பேசிய வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய வார்த்தை. அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு. அல்லாஹ் பேசுறான், நபிகிட்ட பேசுறான். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு, நபியே உங்களுக்கு சலாம், நபியே அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா பேசிய வார்த்தையை தான் ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுகையிலே ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பேசிவிட்டு பக்கரா சூராவுடைய கடைசி 2 ஆயத்துகள் அங்கதான் இறக்கணும். நேருக்கு நேராக இறக்கப்பட்ட ஆயத், உச்சத்தில் இறக்கப்பட்ட ஆயத். இரண்டாவதாக 50 நேர தொழுகைகளை கொடுத்துருவாங்க. மூன்றாவதாக உங்களுடைய உம்மத்துல ஷிர்க் வைக்காம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுடைய பெரும்பாவங்களை நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு சுப செய்தியை செய்யணும். 3 விஷயம் செய்யணும். நம்ம மேராஜ் வெறும் தொழுகையை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த உம்மத்துல பெரும்பாவங்கள் செய்தாலும் கூட ஷிர்க் வைக்காமல் அல்லாஹ்வுடைய ஆதரவை நாடி இருப்பவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பேன் என்பதாக இறைவன் வாக்குறுதியை அளித்து அனுப்பி விடுவார். அப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி, 50 நேர தொழுகைகளை வாங்கி கொண்டு நபிசாசம் மகிழ்ச்சியா வந்துட்டாங்க. ஏன்னா பொதுவாக அனுபவம் உள்ளவங்க தானே எது சரி எது தப்புன்னு காட்டி கொடுக்கணும். அப்ப நேராக வாங்கிட்டு 6வது வானத்துக்கு வர்றாங்க. மூசா நபி பார்க்குறாங்க, 50 வக்து தொழுகையை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நபிசாசம் அவங்க சொல்றப்ப, 50 வக்து தொழுகை என்றால் உங்களுடைய உம்மத்து எல்லா நேரமும் தொழுதுகிட்டே இருக்கணும். இங்க 5 வக்துக்கே நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. நான் 2 வாரங்களுக்கு முன்னால் ஜும்மாவிலே பேசிய போது கூட 10% குறைவான மக்கள் தான் 5 நேர தொழுகையே தொழுகிறார்கள். 100ல 10 நபர்கள் தொழுகிறார்கள், 90 பேர் தொழுவதில்லை. அல்லாஹ் தஆலா தொழக்கூடிய அந்த 10 பேரை நம்ம ஆக்குவாங்க. அப்ப மூசா நபி சொல்றாங்க, எங்க பாருங்க 50 வக்துன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய உம்மத்துக்கு சக்தி பெற மாட்டார்கள். அதனால அல்லாஹ்ட்ட போய் குறைச்சு வாங்கிக்குவாங்க. நபி போறாங்க. அல்லாஹ் தஆலா சரி ஒரு 5ஐ குறைத்துக் கொள்கிறேன் என்று 5ஐ குறைக்கிறான். மறுபடியும் வர்றாங்க. மூசா நபி மீண்டும் குறைத்து விடுங்கள் என்று மறுபடியும் அனுப்புறாங்க. இப்படியே மூசா நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவில் அண்ணல் நபி அவர்கள் 9 முறை போயிட்டு வர்றாங்க. இறுதியாகத்தான் 5 தொழுகைகள். அல்லாஹ் தஆலா பாருங்க, தொழுகையுடைய எண்ணிக்கையை குறைத்த அல்லாஹ் 50 நேர தொழுகைகளை கடமையாக்கி 500 நன்மையை ஒரு நாளைக்கு ஒரு தொழுகைக்கு 10 நன்மை என்ற அடிப்படையில் 500 நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று நாடி அல்லாஹ் நபிசுல்லாஹு தொழுகையில குறைச்சு வர 5 நேரமாக தொழுகையாக ஆக்கி அல்லாஹ் சொன்னா, இந்த 5 நேரம் தொழுகையாக இருந்தாலும் அந்த 50 நன்மையை இதுலயே நான் வச்சுறேன். தொழுகைகளுடைய எண்ணிக்கைகளை மட்டும் குறைக்கிறேன், ஆனா அதுக்கான மொத்தம் 50 தொழுகை சொன்ன நன்மை. அந்த தொழுகையுடைய நன்மையில ஒரு தொழுகை 10 தொழுகையில 10 தொழுகையுடைய நன்மை இருக்கிறது. நுகர் தொழுகையில 10 தொழுகையுடைய நன்மை இருக்கிறது. தொழுகைகளுடைய எண்ணிக்கையையும் குறைத்தான், அதனுடைய நன்மையையும் நமக்கு கொடுத்தான். முக்கியமான செய்தி.
இப்போ அந்த மிக சந்தோஷத்தோடு நமக்கு நபிகளார் தொழுகையையும் வாங்கி கொண்டு வந்தார்கள், அதற்கான சொல்யூஷன் நன்மையையும் வாங்கி கொண்டு வந்தார்கள். அப்படியே பூமிக்கு இறங்குகிறார்கள். பூமிக்கு இறங்க முயற்சி பண்ணுறப்ப அல்லாஹ் தஆலா இன்னும் சில விஷயத்தை பார்க்குமாறு போவோம். நான் டாப்பில் இருக்கிறாங்க உலகம், 7 வானம், 7 வானத்தை தாண்டி சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி அரசுக்கு போயிட்டு வந்தனால அப்படியே அந்த பக்கத்தில் போய் சொர்க்கம் நரகத்தையும் காட்டிருங்க அப்படின்னு அல்லாஹ் ஆணையிட அப்படியே சொர்க்கத்துக்கு போகிறாங்க. விசாசம் சொர்க்கத்துடைய காட்சியை பார்க்கிறார்கள். என்னுடைய உம்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது. சொர்க்கத்துடைய காட்சியை பார்த்துட்டு அப்படியே வராங்க. அப்படியே வந்தா அப்படியே அங்கிட்டு போனால் நரகத்துடைய காட்சியை பார்த்துட்டு அப்படியே அழுத ஆரம்பிச்சாங்க விசாசம். அந்த மகராஜ் போயிட்டு வந்ததுலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் தஅலமூன நான் அறிந்ததை நான் பார்த்ததை நீங்கள் பார்த்திருந்தால் தலஹித்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, உலகத்தில் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்றார்கள். நீங்கள் நம்ம கடைசியாக என்னைக்கு அழுதுருப்போம்னு பார்த்தா யாராவது ரொம்ப நெருங்கியவர்கள் மௌத்தா இருந்தால் எனக்கு எழுதிருப்போம். கடைசியாக எப்போ சிரிச்சு போனோம், கொஞ்சம் நேரத்தில் நினைச்சிருக்கோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. நபிசாரர்கள் சொன்னாங்க, அப்படியே மாற்றமாகிவிடும் நீங்கள் நரகத்தை பார்த்திருந்தால். நரகத்துடைய காட்சியை பார்க்குறாங்க. இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, செம்பாலான நகத்தினால தன்னுடைய முகத்தையும் உடம்பையும் கீறி கொண்டிருக்கிறார்கள். கூட இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இது யார் அப்படின்னு. உலகத்தில் அடுத்தவனை பற்றி குறை சொல்லிக்கிட்டே புறம் பேசிக்கிட்டே இருந்தவர்களுக்கு தான் இந்த தண்டனை என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்கிறாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறாங்க. போனால் பெரிய வயிறு, ஒரு பெரிய ரூம் அளவுக்கு வயிறு இருக்கு. அந்த வயிற்றுக்குள்ள பெரிய பெரிய பாம்பு இருக்கிறது, தேடுதல் இருக்கிறது. அந்த பாம்புடைய உயரம் ஒரு ஒட்டகத்தை போன்றும், அந்த தேடு ஒரு ஆடை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க நபிசாசம். ஒரு ஆட்டை போல தேடு இருந்துச்சு, அவர்களுடைய வயிற்றுக்குள்ள தீண்டி கொண்டே இருந்தது. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டேன், ஜிப்ரீலே இவங்க யாரு, என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டப்ப, உலகத்திலே தன்னுடைய வயிற்றை வட்டியால் நிரப்பி கொண்டவர்களுடைய தண்டனை இதுதான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. சிந்தித்து பார்க்குறோம், உலகத்தில் இன்னைக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ, இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்ற சூழல் வந்துருச்சு. இஸ்லாமிய சகோதரர்கள் 90% பேர் இதை தவிர்த்து கொள்வதில்லை. டிவியிலே வண்டி எடுப்பது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை இன்ஸ்டால்மெண்ட்டிலே வாங்குவது தவறே இல்லை என்ற ஒரு எண்ணத்திற்கு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்திருக்கோம். வயிறு பெரியதாக்கப்பட்டு வயிற்றிலே விஷஜந்துகள் கொடுக்கப்பட்டு அங்கே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தவர் இந்த வட்டியை சாப்பிட்டவர். லீஸில் இருக்கிறதுலாம் தப்பு இல்லை, வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா இந்த நிலைக்கு நீங்கள் வந்தாச்சு. பணத்தை வைத்துக்கொண்டு பெறக்கூடிய ஒரு லாபம் அது வட்டி தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஒத்தி என்பதும் கூட கிட்டத்தட்ட வட்டியுடைய ஒரு வகை தான். ஒரு நபிசுல்லாஹ் அப்படி தள்ளி போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு அழகான ஆட்டுக்கறி தொங்க விடப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் கெட்டு போன புழு வைத்த ஒரு ஆட்டுக்கறி தொங்க விடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, கெட்டு போனால் அந்த புழு இருக்கிற ஆட்டுக்கறியவே சாப்பிட்றாங்க, அந்த கறியவே சாப்பிட்றாங்க. உடனே இவங்க யார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே அப்படின்னு கேட்டப்ப, உலகத்திலே இவருக்கென்று ஹலாலாக கொடுக்கப்பட்ட நல்ல மனைவியை விட்டுவிட்டு ஹராமான பெண்ணை தேடி ஹராமான பார்வைகளில் ஹராமான வழிகளில் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டவர் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு நாளைக்கு நரகத்தில் மோசமான விஷத்துடைய அந்த கறிதான் அவர்களுக்கான தண்டனை. அப்படியே இன்னும் தூரம் தள்ளி போகிறாங்க. அப்படியே சொர்க்கத்தை அனைத்தையும் பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ரொம்ப கம்மி, ஆனால் அவர்கள் பார்த்த செய்தி மிக 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 ஆச்சரியத்திற்குரியது. ஒருத்தருடைய தலை இருக்குது, மிகப்பெரிய பாறாங்கல்னா ஒரு தலை அவருடைய தலையில் விழுது. தலை உடஞ்சு அப்படியே சுக்குநூறாக தெரிக்குது. மறுபடியும் அப்படியே ஒன்று சேருது. இந்த செய்தி புகாரியில் வருகிறது. சிந்தித்து பாருங்கள். தலை மறுபடியும் ஒன்று சேருது. மறுபடியும் அந்த கல் அவருடைய தலையிலே அடிக்கிறது. தலை மறுபடியும் ரத்தமும் சதையுமாக தெரிக்கிறது. மறுபடியும் ஒன்று சேருது. இது என்னமோ சினிமாவிலே காட்டப்படுகிறது போல, கிராஃபிக்ஸிலே காட்டப்படுகிறது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய சமுதாயத்தில் தொழுகை கடமை இருந்தும் ஹலாலான ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியம் இருந்தும் தொழுகை 5 நேர தொழுகைகளை விட்டவர்களுடைய தண்டனை இதுதான். விஸ்வலாசம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இவர்களுடைய வரிசையில் தொழுகையை விடுவோனுடைய தலையை தெரித்து கொண்டிருக்கிறது. இன்றைய சமுதாயத்தில் 90 பேர் தொழுகிறது இல்லை என்று சொன்னார். 100க்கு 90 பேர் தொழுவது இல்லை என்று சொன்னார். சிந்தித்து பார்க்கிறோம். நபிசுல்லாஹு சொன்ன வார்த்தை தான் நினைவுக்கு வருகிறது. நான் பார்த்ததை மட்டும் நீங்கள் பார்த்திருந்தால்
நிச்சயம் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்பதாக சொன்னார்கள். அனைத்தையும் பார்த்துவிட்டு அப்படியே ஒவ்வொரு காட்சியாக பார்த்துவிட்டு பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். இறங்கி வந்த அந்த கால அளவு எவ்வளவு அப்படின்னு சொன்னால் அதுதான் ஆச்சரியத்துக்குரிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல அந்த உம்முஹானி வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தப்ப ஒரு பெட்டில் படுத்துருந்தாங்களே, அந்த பெட்டுடைய ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம்னா அந்த சேர் கொஞ்சம் சூடாக இருக்கும், எந்திரிச்சு போயிட்டு திருப்பி வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த அந்த சூடு ஆறவில்லை என்பதாக புகாரி ஷரீஃபில் வந்திருக்கு. இதுதான் மிகப்பெரிய சோதனை. உண்மையிலேயே ஈமான் கொண்டிருந்தவர்கள் கூட ஏற்பதற்கு ஒரு யோசிக்கிற விஷயம். ஒரே நொடியா அல்லது சில வினாடிகளா இவர் கொஞ்ச நேரத்தில் இங்கிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு பலஸ்தீனுக்கு போயிட்டு அங்கிருந்து முதலாவது வானம், இரண்டாவது வானம், 7வது வானங்களை கடந்து அல்லாஹ்விடத்தில் 5 நேரத்தை தொழுகைகளை வாங்கிட்டு சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்து விட்டு வந்ததற்கு சில வினாடிகளா சகாபாக்களை யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இது மனித சிந்தனைக்கு ஏற்றுக்கொள்ற மாதிரியா இருக்கு. இன்னொரு அறிவிப்புல வருது, ஒரு அந்த தாழ்பால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்து வெளியே வரப்ப அந்த தாழ்பால் ஆடிக்கொண்டிருந்தது. ஆடிய தாழ்பாலை நிப்பாட்டியது முகமது ரசூலுல்லாஹ் தான். போயிட்டு வந்து அந்த ஆடிக்கொண்டிருந்த தாழ்பாலை நிறுத்தி வைக்கிறார்கள். போயிட்டு வந்து சிந்தித்து பார்க்கிறோம், அப்ப எவ்வளவு வேணும். இது ஆச்சரியமான விஷயம் கிடையாது. நேரத்தை படைத்தவன் அல்லாஹ், காலத்தை படைத்தவன் அல்லாஹ், மனிதர்களை படைத்தவன் அல்லாஹ், நம்முடைய அறிவை படைத்தவன் அல்லாஹ். அவனுடைய அழைப்பு, அவனுடைய ஹபீப் சொல்கிறார்கள், அவனுடைய காலத்தை அவன் நிறுத்தி வைக்க முடியாதா? இதுதான் சொல்லணும். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த மக்கால இருக்க எல்லா மக்களையும் கூப்பிட்டு, நேற்று நான் வந்து இங்கிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு அங்கிருந்து வானத்துக்கு போனேன்னு சொல்றாங்க. எல்லாரும் இவர் இடக்கார பைத்தியக்கார பையா வந்துட்டாங்க. ஹதீஸ்ல வந்திருக்கிற செய்தி இவர் பாரு. அந்த நேரத்தில் என்ன கணக்கு? அந்த நேரத்தில் மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸ் என்ற இப்ப இருக்க பலஸ்தீனுக்கு போனோம்னா 1800 கிலோமீட்டர். 1800 கிலோமீட்டர்னா என்னன்னு தெரியுமா? ஒரு திடகாத்திரமான ஒரு குதிரையில உட்கார்ந்து ஒரு வேகமா போனார்னா 30 நாள் ஆகும் போய் சேர்றது. 30 நாள் ஆகும். விளக்க உரையில எழுதுறாங்க, போக வர 60 நாட்கள் எடுக்கும். எங்க இங்க இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வர. அந்த நேரத்தில் வாகனம் இல்லை, ஃப்ளைட் இல்லை. இப்போ இருக்கிற வசதிலாம் அஜர் வந்து இங்கே தோகுறாரு, உம்ராவுக்கு பயணம் போகிறக்காக வேண்டி டிக்கெட் போட்டுட்டு 10 மணிக்கு ஃப்ளைட்டை உட்காந்து லுகர் தொழுகையை மக்கா முக்கர்ரமாவில் நிறைவேற்றி வருகிறார். இது இந்த விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி இன்றைக்கு நம்ப முடிகிறது. அன்று யார் நம்புவா? ஒரு நிராசரமான குதிரையில் உட்கார்ந்தாவே 30 நாள் போகணும், 30 நாள் வர 60 நாள் ஆகும். ஒரே நாளில் சொல்றாருன்னா இவரை விட ஒரு கூடுதல் மன்னன் யார் இருக்க முடியும் என்றுதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டார்கள். நம்பிக்கை பெற்ற சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அந்த காபிர்கள்லாம் ஏளனமா கேட்டாங்க, ஒரு வந்து பைத்துல் முகத்தஸை பார்த்தாங்க, எவ்வளவு பெரிய பள்ளிவாசல் தெரியுமா, எங்க அதுல எத்தனை கதவு இருக்கிறது, எத்தனை தூண் இருக்கிறது என்று சொல்லுங்கள் பார்ப்போம் என்பதாக கேட்கிறார்கள். இதுவும் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபிர்கள் கேட்ட கேள்வியை பார்த்து நான் திகைத்து நிற்கும் போது அல்லாஹ் தஆலா என்னுடைய முதல் திரைக்கு முன்னால் ஒரு படத்தை எனக்கு காட்டுகிறான். பைத்துல் முகத்தஸில் எத்தனை தூண் இருக்கிறது என்று கேட்டார்கள். அங்கே தூண் காட்டப்பட்டது. இத்தனை நான் என்று சொன்னேன். பைத்துல் முகத்தஸில் எத்தனை கதவு இருக்கிறது என்று கேட்டார்கள். எனக்கு அந்த கதவுகள் எல்லாம் காட்டப்பட்டது. நான் சொன்னேன். இது அப்ப இருந்த சகாபாக்கள் எப்படி நம்பி இருப்பார்கள் என்பதை சிந்திச்சு பார்க்கலைக்கு வந்து அது எல்இடி டிவிகள்லாம் இருக்கிறது. நம்முடைய அறிவு கூட ஓரளவு எட்டுகிறது. வானத்திற்கு சென்று விடலாம், ஜெட் இருக்கிறது, ராக்கெட் இருக்கிறது என்று நாமே யோசிக்க நினைக்கிற சமயத்தில் அபூபக்கர் ஏற்றுக்கொண்டார், உமர் ஏற்றுக்கொண்டார், உஸ்மான் ஏற்றுக்கொண்டார், இவர்கள்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த காப்பிர்கள் இன்னும் நம்புறாங்க. இது நான் வந்து நம்புற மாதிரி இல்லை, இன்னும் ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. மிக தெளிவான அத்தாட்சியில் எடுத்து வைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வந்து பைத்துல் முகத்தஸிலிருந்து மக்காவுக்கு திரும்பி வர்ற வழியில ஒரு பயண குண்டத்தை பார்த்தேன். அது அநேகமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனில் இங்கே இருந்து தான் இருந்தாங்க. அவங்க அநேகமாக மக்காக்காரங்க தான் இருப்பாங்க. பலஸ்தீனில் இருந்து மக்காவிற்கு வந்து கொண்டிருந்தார்கள். பலஸ்தீன்லேருந்து மக்காவுக்கு வந்துட்டு இருந்தப்போ அவங்களுடைய ஒட்டகத்தை தொடச்சி தேடிக்கிட்டு இருந்தாங்க. நானும் மின்னல் வேக வாகனத்தில் தான் போனேன் புறாக்கில். அந்த மின்னல் வேகத்தை வாகனத்தில் இருந்துட்டு நான் உங்கள் ஒட்டகம் இங்கே இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு தேடி கண்டுபிடித்து கொண்டு கொடுத்தேன். அநேகமாக இன்னும் 7 நாட்களுக்கு மேலாக அவர்கள் வந்து சேருவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபிர்கள்ட்ட சொல்றாங்க. இது நடந்துச்சு. கரெக்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போலவே, ஏன்னா இவர்களுடைய பயணம் ஸ்லோ, அவங்க ஒட்டகத்தில் வந்தனால 7 நாள் கழிச்சு அப்படி போகணுமையா,
அப்படியே வருகிறார்கள். வந்து அவர்கள் சொன்ன செய்தி, நாங்கள் அந்த 7 நாட்களுக்கு முன்பாக இந்த நீங்கள் குறிப்பிடுகிறீர்களே இந்த நபரை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். நபிசாசம் ஆதாரத்தையும் காட்டியாச்சு, அவங்க சொன்ன காபத்துல்லாவுடைய விஷயத்தையும் தூண்களையும் எண்ணி சொல்லியாச்சு. என்றாலும் நம்புபவனுக்கு ஒரு ஆதாரம் போதும், நம்ப வேண்டாம் என்று நினைப்பவனுக்கு 1000 ஆதாரங்களை கொடுத்தாலும் அவன் நம்ப மாட்டான் தான். இப்போ அந்த ஆதாரங்கள்லாம் காட்டின பின்னாடியும் கூட அந்த மக்கள் நபியை ஏற்கவில்லை, அவர்களை படித்து பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள். இப்பையும் கூட ஒரு கூட்டம் எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்று காமெடியாக சொல்வார்கள் அல்லவா, அதே போன்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ப வேண்டிய விஷயம்தான். நான் சொன்னது போல கால நேரத்தை படைத்த அல்லாஹ் காலத்தை நிறுத்த முடியாதா என்று சிந்தித்து பார்க்கிறோம். இன்னொரு செய்தி வந்திருக்கு, நம்ம உலகத்தில் இருக்கிற மாதிரி மறுமை நாளில் போய் அந்த நேரத்துடைய டிஃப்ரெண்ட் வேற. கல்வி சனத்தின் மிம்மா தகுத்தும், உலகத்தில் நாம 1000 வருடங்கள் வாழ்ந்தோமா என்று பார்த்தா வாழ முடியாது. ஆனால் கியாமத் நாளில் ஒரு நாள் என்பது இந்த உலகத்துடைய 1000 வருடங்களுக்கு சமம் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப காலத்தை மாற்றக்கூடிய வல்லமை உடையவன் இறைவன். ஒரே இரவில் தன்னுடைய ஹபீபை அழைத்து சென்றான் என்பதில் ஆச்சரியம் கிடையாது. பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். இன்னும் சில பேர் முஸ்லிம்கள் தான் சொல்றீங்க, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்றீங்க அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா இங்கே பார்த்துருக்காம ஏன் 7 வானத்தை தாண்டி ஏன் போய் மக்கா 7 அரிசி தாண்டி ஏன் போய் அவர் பார்க்கணும்? அல்லாஹ் நினைச்சிருந்தா பூமியிலேயே தொழுகையை கொடுத்து போயிருக்கலாம்ல அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், நீங்க தானே சொல்றீங்க, ஏன் 7 வானத்தை தாண்டி ஏன் மேலே போறாரு? அல்லாஹு தஆலா வானத்துல தான் இருக்கிறான், அவனை போய் வானத்துல தான் தாண்டி போய் பார்க்கணும்ன்றது என்பதற்காக கிடையாது. இப்போ 2 நபர்கள் சந்திக்கிறார்கள், மிகவும் சிம்பிளான நபர்கள் சந்திக்கிறார்கள் என்றால் இந்த டீ கடையில் சந்திப்பார்கள். இதுவே கொஞ்சம் வசதி உடையவர்கள் தான் கொஞ்சம் பெரிய டீ கடையில், வசதியான டீ கடையில் சந்திப்பாங்க. இன்னும் பெரிய டாடா பிர்லாக்கள் வசதி படைத்தவர்கள் 5 ஸ்டார் ஹோட்டல், 6 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டலில் தன்னுடைய மீட்டிங்கை அரேஞ்ச் செய்வார்கள். இப்போது சந்திக்க போவது யார்? அகில உலகத்தை படைத்த அதிபதி அல்லாஹ்வும் உலகத்தில் சிறந்த உத்தம நபியும் சந்திக்க போகிறார்கள். அவர்கள் மீட்டிங்குக்காக அரேஞ்ச் செய்த இடம்தான் 7 வானத்தை தாண்டிய அரசு. இது நம்ப முடியாத விஷயம் கிடையாது. அல்லாஹ் உலகத்தில் எல்லா நபிமார்களையும் சந்தித்திருக்கிறான். ஆனால் அகிலத்தை படைத்த அல்லாஹ் தன்னுடைய உத்தம நபியை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று தான் அரேஞ்ச் செய்த இடம் தான் வானம். இப்ப நம்பாதவர்கள், குறை சொல்பவர்கள், நான் அறிவுக்கு எட்டுவதில்லையே என்று சொல்பவர்கள் ஒரு வசனத்தை சிந்திச்சு பார்க்கணும். குர்ஆன் தொடங்குகிறது, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன். இந்த வேதம் இருக்கிறது எப்படி தொடங்குகிறது? தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி, எந்த சந்தேகமுமே இந்த வேதத்தில் கிடையாது. ஹுதன் லில் முத்தகீன், இது இறையச்சம் உடையவர்களுக்கு நேர்வழியாக இருக்கிறது. அல்லதீன யுமினூன பில் கைபி, இறையச்சம் உடையவர்கள் என்றால் யார் தெரியுமா? மறைவானதை கொண்டு அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். யுக்மினூன பில் கைபி, அவர்கள் மறைவான விஷயத்தை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள் என்பதாக இறைவன் குர்ஆனை இப்ப ஆரம்பிக்கிறான். அப்ப அறிவுக்கு எட்டல, சயின்ஸுக்கு தோடு வரல. அப்படி என்றால் அறிவு தான் உனக்கு முக்கியம். அந்த அறிவை கொடுத்தவனே அல்லாஹ் தானே. அந்த அறிவே உனக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறுதியாக இந்த செய்தியை கூறி நான் நிறைவுபடுத்துகிறேன். பூமியில ஒரு கூட்டம் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் அப்படின்னு திக்ர் செஞ்சு துஆ செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப அல்லாஹ் அந்த கூட்டத்தாரை பார்த்து மலக்குமார்கள்ட்ட கேட்பான், மலக்குகளே, இவர்கள் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? அல்லாஹ் யாரா பார்த்திருக்கிறோமா? அப்ப மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உன்னை பார்த்ததே இல்லை அவர்கள். அப்ப பார்த்திருந்தா, அல்லாஹ் கேட்பான் மலக்குமார்கள், பார்த்திருந்தால் உன்னை இதை விட அதிகமாக திக்ர் செய்திருப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், அவர்கள் எதை கேட்கிறார்கள், என்ன கேட்கிறாங்க? அப்ப மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் சொர்க்கத்தை கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ் கேட்பான், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? யா அல்லாஹ், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை. அப்படி பார்த்திருந்தால் இதை விட அதிகமாக அமல் செய்திருப்பார்கள். அடுத்தது அல்லாஹ் கேட்பான் மலக்குகள்கிட்ட, இப்படி திக்கு செஞ்சுட்டு இருக்காங்களே, இவங்க எதை விட்டு பாதுகாவல் கேட்கிறார்கள்? அப்ப அல்லாஹ் சொல்லுவான், மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இவர்கள் நரகை விட்டும் பாதுகாவல் கேட்கிறார்கள். நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? நரகத்தை பார்த்திருக்காங்களா கண்கூடா? இல்லை. இவர்கள் நரகத்தை பார்த்திருந்தால் இதை விட அதிகமாக வணக்கங்களில் ஈடுபட்டிருப்பார்கள். அல்லாஹ் அந்த மலக்குகள்கிட்ட சொல்லுவானா, இந்த உட்கார்ந்திருக்கிற அடியார்களுக்கு எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன், அவர்களுக்கு எல்லா பாவத்தை விட்டு நான் விடுதலை அளித்து விட்டேன் என்பதாக சொல்லுவான்.
மலக்குமார்கள் சொல்லுவாங்க, அந்த கூட்டத்தில் ஒருத்தன் இருக்கான் சும்மா ஏதோ வந்து உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு உண்மையான எண்ணம்லாம் கிடையாது, ஏதோ வேறொரு வேலைக்காக வந்துட்டு சும்மா உட்கார்ந்துருக்காருல்ல, அவருக்கும் இந்த மன்னிப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. என்னை நினைக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே, என்னை பார்க்காமல் வணங்கி கொண்டிருக்கிற அந்த கூட்டத்திலே சும்மா உட்கார்ந்தவரும் கூட பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறினான் என்று மலக்குகள் கூற அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். சிந்தித்து பார்க்கிறோம், மறைவானதை கொண்டு நம்பிக்கை கொள்வதற்கு பெயர் தான் ஈமான். அல்லாஹ்வை பார்த்ததில்லை, நபியை பார்த்ததில்லை, சொர்க்கத்தை பார்த்ததில்லை, நரகத்தை பார்த்ததில்லை, கபர் வாழ்க்கையை பார்த்ததில்லை, ஆனால் நம்பிக்கை கொண்டோம் என்று நாம் இருக்கும்போது நாம் இறைவனிடத்திலே ஈடேற்றம் பெற்றவர்களாக இருக்க முடியும். மேராஜ் பயணமும் அந்த மறைவான விஷயங்களில் ஒன்றுதான், நம்ப வேண்டிய ஒன்றுதான். வல்ல ரஹ்மான் அதிலே கடமையாக்கப்பட்ட தொழுகையுடைய விஷயத்தில் நமக்கு பேணிக்கையை தருவானாக. அல்லாஹ் எதை கொண்டு இந்த உம்மத்திற்கு வெற்றியை வைத்திருக்கிறான் தெரியுமா? அந்த 50 நேர நன்மைகள் சுருக்கப்பட்ட அந்த 5 நேர தொழுகைகளில் இந்த உம்மத்துடைய வெற்றி இருக்கிறது. நாளைக்கு மறுமை நாளிலே கேட்கப்படுகிற கேள்விகளில் முதலாவது கேள்வி எது? தொழுகையை அவ்வளவுமா யுஹாசபுபில் அபுது யௌமல் கியாமத்தின் அமலிகி ஸலாத். மறுமை நாளில் தொழுகையை பற்றி தான் ஒரு அடியான் முதலாவதாக கேட்கப்படுவான். சரியான பதில் அவன் தயாரா 5 நேரம் தொழுதாயா என்று கேட்கும்போது நான் தொழுதேன் என்று சொல்லிவிட்டான், அதை விட வெற்றி கிடையாது. அப்படி அது சீர்கெட்டு விட்டால் பக்கத்து ஹாப வ ஹஸிர, அங்கேயே அவன் நாசம் அடைந்து விடுவான், அவன் நஷ்டம் அடைந்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். எனவே உம்மத்தில் இந்த மேராஜில் கொடுக்கப்பட்ட விஷயம், விசுவாசம் ஏறு வானத்தை தாண்டி அல்லாஹ்வை பார்த்தாங்க. அதே நபிதான் இந்த விஷயத்தை சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். ஒரு முஃமினும் மேராஜ் போக முடியுமா? நாமெல்லாம் மேராஜ் போய் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா என்றால், தொழுகை சரியான நேரத்தில் நிறைவேற்றப்படுகிற தொழுகை முஃமின்களுடைய மேராஜ் என்பதாக சொன்னார்கள். சரியான முறையில் தொழுது வந்தோம் என்றால் நாமும் மேராஜை காணலாம், இறைவனை காணலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். எனவே வாழ்நாள் முழுக்க இந்த மேராஜை ஒரு அற்புதமாக கருதி அல்லாஹ்வை இதில் வழங்கப்பட்ட தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்றி வழங்குவதற்கு வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.